பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் வீடு வழங்க பயனாளிகள் தேர்வு செய்வதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் 333 ஊராட்சிகளிலும் இன்று நடைபெற்றது. தமிழகத்தை குடிசையில்லா மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என முன்னாள் தமிழக முதல்வர் மு. கருணாநிதி திட்டம் வகுத்திருந்தார். இந்த சிறப்புமிக்க திட்டத்தினை செயல்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி கலைஞரின் கனவு திட்டத்தினை செயல்படுத்தும் வகையில் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தி பயனாளிகள் தேர்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 333 ஊராட்சிகளிலும் கலைஞரின் கனவு திட்டத்தில் பயனாளிகளுக்கு இலவச வீடு வழங்குவதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பெத்தாலப்பள்ளி மற்றும் சோமார்பேட்டை ஆகிய ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்களான திருமதி அம்சவல்லி வெங்கடேசன் மற்றும் ராஜா ஆகியோர்களின் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது கலைஞரின் கனவு திட்டத்தின் மூலமாக குடிசை வீடுகளில் குடியிருப்போர்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டது. இதில் குடிசை வீட்டில் வசிக்கும் பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு திட்டத்தில் கீழ் வீடு வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் எந்த ஒரு நிலமும் இன்றி அரசு புறம்போக்கு நிலத்தில் பட்டா இன்றி குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் வீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று ஏழை எளிய மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.